கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருங்க. இந்த ஊர்ல முஸ்லிம்ஸ் படிக்கிற ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க. இந்த ஸ்கூல்ல முஸ்லிம்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியா கிளாஸ்லாம் எடுப்பாங்களாம். லைக் இந்த ஓதுறது, தொழுவுறதுன்னு சொல்லிட்டு இதுக்குமே தனியா கிளாஸ் எடுக்கிற ஒரு ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூல்ல மற்ற லெசன்ஸுமே எடுப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்துல அன்னைக்கு ஒரு நாள் மதியம் ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குங்க. சாப்பிட்டுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் பீரியட், அதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டன் பண்ணி உட்காந்துருக்குறாங்க. டீச்சர் லெசனை எழுதிட்டு இருக்கிறாங்க போர்டில். எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட லெசனை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க நோட்டில். 2 பொண்ணுங்க உட்காந்துருக்குறாங்க. ஒரு பொண்ணு டீச்சர் அந்த லெசன் எழுதுறத கவனிச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட நோட்டில். பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நேரமாகவே ஒரு மாதிரி படுத்தே கிடக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகங்க, ஒருவேளை இவளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சோ. ஏய் என்னாச்சுடி, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தட்டும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டுறாங்க. ஒருவேளை தூங்கிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அசால்ட்டாக விட்டுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்தில் இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மந்திரங்களை, அதாவது அவங்க படிக்கிறது ஒரு முஸ்லீம் ஸ்கூல் தான் இல்லையா, அந்த குரானில் இருக்கிற மந்திரங்களெல்லாம் அவங்க படிக்கலை. வேற ஏதோ ஒரு வாய்ஸில் வேற ஏதோ ஒரு மந்திரங்களை விஸ்பரிங் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு டவுட் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மெதுவாக இந்த பொண்ணு இந்த டேபிளுக்கு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட காலுக்கு பக்கத்தில், அதாவது அந்த பொண்ணோட காலுக்கு பின்னாடி குட்டியாக குழந்தை ரூபத்தில் ஒரு உருவம் ஒளிஞ்சிருக்குதுங்க. அது ஒரு மாதிரி கருன்னு பார்க்குறதுக்கே ஒரு ஜின் மாதிரி இருக்குது. அது போக அதோட கண்ணு ரெட் கலரில் இருந்திருக்குதுங்க. ஆனால் அந்த பொண்ணால் இப்போது படுத்திருக்கிற அந்த பொண்ணை டீச்சர்கிட்ட மாட்டி விட முடியாத ஒரு சூழ்நிலைங்க. ஏன்னா அவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் 2 நாளாக அந்த ஸ்கூல்லையே ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருந்திருக்குது. எப்படி அந்த பொண்ணை அந்த ஜின்கிட்ட இருந்து காப்பாற்றினாங்க, யார் அந்த படுத்திருந்த பொண்ணு, அவங்க எதனால் அந்த ஜின்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன எபிசோடு பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. தி தேர்ட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னேன். கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்த ரசியாங்கிற பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த 4 அமானுஷ்ய சம்பவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் முதல் அமானுஷ்ய சம்பவத்தை, அதாவது அந்த பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வயசுக்கு வந்துட்டாங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களோட குடும்பத்தில், அதாவது அவங்க வீட்டில் வச்சு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை நம்ம எபிசோடு 1ல் பார்த்தோம். இப்போ ரசியா 10th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஸ்கூலில் நடந்த மறக்கவே முடியாத ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2ங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசியாங்கிற பொண்ணுக்கு அவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை நம்ம எபிசோடு 1ல் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசியா வளர்ந்துடுறாங்க. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்க வேற ஒரு ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஆசைப்படுற காரணத்தினால அவங்க இந்த ஸ்கூலுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்ரெடி அவங்களுக்கு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிருக்கும். அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மறுபடியும் இப்போ புதுசாக போகிற ஒரு ஸ்கூலில் கிடைக்குமா, அங்கே நமக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா, இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது. அதுவும் 10th ஸ்டாண்டர்டுங்கிறது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் அவங்களுக்கு போர் அடிச்சிருக்குதுங்க. 22 பொண்ணுங்களாங்க. இந்த 22 பொண்ணுங்களுமே எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல், அதாவது ஒரு ஸ்கூலுன்னு இருந்தால் போன உடனேயுமே எல்லாருமே நார்மலாக பேசுவாங்க. உன் பேர் என்ன, அப்படியே ஒரு பழக்கம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி யாருமே பழக மாட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு செம கடுப்பாகுதுங்க. இந்த ஸ்கூலை செம டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேறு ஸ்கூலுக்கே போயிடலாங்கிற ஒரு மனநிலைமைக்கெலாம் வரும்போது தான் 3வது நாள், கரெக்டாக இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு 3வது நாள் ரசியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஆயிஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதாவது 9th ஸ்டாண்டர்ட் படிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா வேற ஸ்கூல்ல, அந்த பொண்ணு இந்த ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க.
ஆயிஷாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரசியாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்குது. பாடா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா. அதுவும் அவங்களோட கிளாஸ்லயே அந்த பொண்ணு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லையாங்க. ஆயிஷா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கிறாங்களாம், ஃபரீனான்னு சொல்லிட்டு, அவங்க ஏரியா பொண்ணா. அந்த பொண்ணும் ஆயிஷா கூட இதே ஸ்கூல்ல இதே கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுதுங்க. ஆயிஷா, ஃபரீனா, ரசியா இவங்க 3 பேர் தான் ஒரு டீமாங்க. ரசியா நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாங்க. அதாவது இந்த கதையை நமக்கு அனுப்புனாங்க இல்லையா, எபிசோடு 1ல பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலா அவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின் வச்சுக்கோங்களேன். நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்ட்ல அவங்க வாங்கின அந்த மார்க்கை வச்சு தான் நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்கள இந்த கிளாஸுக்கு லீடரா மாத்துறாங்க. கிளாஸ் லீடருங்கிற அந்த ஒரு பொறுப்பு ரொம்பவே பெரிய ஒரு பொறுப்புங்க. என்னன்னா, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அவங்க பேசுனாங்கன்னா அவங்களோட பேரை வந்து போர்டில் எழுதி போடுறது, அது போக ஃபோனு, இந்த ஹெட்ஃபோனு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் போட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே ஒரு மாதிரி மனவேதனையாக இருந்தாலும் அவங்களோட வேலை அதுதான். ஏன்னா டீச்சர் வந்து அவங்கள தாண்டி, அந்த கிளாஸ் லீடரை தாண்டி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளாஸ் லீடருக்கு பனிஷ்மெண்ட் வந்து பெருசாக இருக்கும். அதன் அடிப்படையிலேயே இவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி போய் தான் இருக்கிறாங்க. எப்படா இதுலேருந்து வெளியே வரலான்ட்டு தான் இருக்கும்போது புதுசாக ஒரு பொண்ணு அந்த ஸ்கூலுக்கு வராங்க, அதாவது இவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வராங்க. அவங்களோட பேர் ஜாஸ்மின்ங்க. ஜாஸ்மின் சென்னையிலேருந்து இங்கே, அதாவது மாறி வர ஒரு பொண்ணுங்க. சென்னையில் இருக்கிற அவங்க குடும்பம் இப்போது கடலூருக்கு வந்திருக்கிறாங்க. கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்கூலில் அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு ஒரு இன்ட்ரோவர்ட்டாங்க. வந்த அன்னைக்கு யாரு கூடயும் பேசாமல் லாஸ்ட் பெஞ்சில் போயிட்டு உட்காந்துட்டாங்களாம். ஏன்னா ஃப்ரண்ட் பெஞ்சில் ஃபுல்லாகவே ஆட்கள் இருக்கிறாங்க. ரசியா, ஃபரீனா, ஆயிஷா இவங்க 3 பேருமே லாஸ்ட் பெஞ்சுக்கு முந்தின பெஞ்சில் தான் உட்காந்துருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஃபரீனா அவங்க கிட்ட பேச்சை கொடுக்குறாங்க. அதாவது புதுசாக வந்த பொண்ணுகிட்ட, ஜாஸ்மின் கிட்ட வந்துட்டு, ஹாய் ஜாஸ்மின், நான் தான் ஃபரீனா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு அது பாட்டுக்கு திரும்பிருச்சாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. என்ன பெரியவளாவ, என்ன கை கொடுத்தா கூட கொடுக்க மாட்டாளா, பேச மாட்டாளா, அப்படி என்ன இன்ட்ரோவர்ட்டு, என்ன அவளோட லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி வருது இவங்க 3 பேருக்குமே. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணுகிட்ட இன்டர்வல் பீரியட்ல போயிட்டு உட்காந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்கிற, எங்களை மீறி வந்துட்டு நீ இந்த ஸ்கூல்ல இருந்துருவியா, அந்த கிளாஸ்ல இருந்துருவியா, இவ தான் எங்களோட கிளாஸ் லீடரு, நீ வந்து இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கணும் அப்படின்னா எங்களை வந்து பகச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ரகடா அவங்க கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போதான் ஜாஸ்மின் ஒரு சென்சிட்டிவான பொண்ணுங்கிறது இவங்க 3 பேருக்குமே தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள சிரிக்க வச்சு அவங்கள வெளியே கூட்டு போயிட்டு கேன்டீன்லாம், அதாவது இந்த ஸ்கூலையே இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் கேன்டீன், இதுதான் பாத்ரூம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்கள ஒரு மாதிரி கலாய்க்கிறது, சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. இவங்களோட லைஃப் நல்லபடியாக மூவ் ஆகிட்டு இருந்திருக்குதுங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மதியம் ஒரு 2லேருந்து 2:30 மணி இருக்குமாங்க. கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து வெளியே ஒரு மீட்டிங்க்கு போகிறதுக்காக இந்த கிளாஸ் லீடரை வந்து முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ரசியா தான் அந்த கிளாஸோட லீடருங்கிறனால முன்னாடி நின்று யாருன்னா பேசுனாங்கனாலோ இல்லை எக்ஸ்ட்ரா எதனா எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட நேமை வந்து எழுதி போடுறதா அவங்களோட வேலைங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிற இந்த ஜாஸ்மின்ங்கிற பொண்ணு மட்டும் ரொம்ப நேரமாக கீழேயே எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாகவே ரசியா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மேபி படுத்து தூங்கிட்டு இருப்பா போல அப்படின்னு தான் நினச்சிருந்துருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் கீழே ஏதோ ஒரு பொருளை வச்சு தான் அவங்க நோண்டிகிட்டு இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. மெதுவாக அவங்க கிட்டக்க போயிட்டு பார்க்கும்போது தான் அவங்க கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுருந்துருக்கிறாங்க. ஒரு டச் ஃபோனாங்க. இந்த ஃபோனை பார்த்ததுமே ரசியா கத்தாமல், ஏய் என்னடி ஜாஸ்மின், ஸ்கூலுக்கு ஃபோன்லாம் கொண்டு வர, உங்கள் வீட்டில் விடுவாங்களா, நீ ரொம்ப ஒரு மாதிரி பவ்யமான பொண்ணுன்னு நினச்சேன், ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஃபரீனா, ஆயிஷா 2 பேருமே பின்னாடி திரும்பி, என்னடி சொல்கிற, ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போது ஜாஸ்மினை ரசியாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு, நான் பேர்லாம் எழுதி போட மாட்டேன், சும்மா தாண்டி கேட்டேன், ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நாங்களும் வந்து நோண்டலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டோம். சரி ஓகேடி, அந்த ஃபோனை நீ உள்ளே மறைச்சு வச்சுக்கோ, நம்ம வீட்டுக்கு போகும்போது யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரியான்னு சொல்லிட்டு அதோட அதை விட்டுடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் இந்த 4 பொண்ணுங்களுமே அந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. அவங்க அண்ணன் யூஸ் பண்ண ஃபோனாங்க. ஜாஸ்மினோட அண்ணன் கனடாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் இப்போது மறுபடியும் இந்தியாவுக்கே வந்துட்டாராம். அவர் வந்ததுக்கப்புறமா, அதாவது அவர் கனடாலேருந்து வரும்போதே ஒரு 2-3 ஃபோன்லாம் வச்சுருந்துருக்கிறாருங்க. இப்போ ஜாஸ்மின் அவங்க அண்ணங்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு கொண்டு வரது அவங்க அண்ணனுக்கு தெரியாதாங்க. ஜாஸ்மினை பற்றின உண்மைகள்லாம் இவங்களுக்கு தெரிய வருதுங்க. என்னன்னா, ஜாஸ்மின் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் அவங்க வீட்டில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்க மாட்டாங்களாம், அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்களாம். இந்த பொண்ணுக்கு எதனா ஒரு காய்ச்சல் இருந்தால் கூட அதுக்கு இவங்களே தான்
க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கணுமா. லைக் அவங்களோட வீட்டில் அம்மா, பாட்டி, அண்ணன், அப்பா நிறைய பேர் இருப்பாங்களாம். எல்லாருக்குமே தனித்தனி செப்பரேட் ரூமாங்க. அவங்களோட வீட்டில் மொத்தம் 7 ரூம் இருக்குமா, தனி வீடாம். இந்த வீட்டில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ரூம் கொடுத்துருவாங்களாம். அவங்களுக்கு உண்டானதை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணுமா, அவங்களுக்கு உண்டானதை அவங்களே தான் எல்லாமே பண்ணிக்கணுமா. அதாவது A to Z சொல்கிறேன் நான். இப்படி ஒரு குடும்பத்தை நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. இப்படிலாம் இருக்கிறாங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த பொண்ணு சொல்லும்போது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, அதாவது அவங்களே தான் அவங்களோட ஸ்கூலுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சில விஷயங்கள்லாம் சமைச்சு கொண்டு வருவாங்களாங்க. அதைத்தான் இந்த பொண்ணுங்க எல்லாருமே கூட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இவங்களோட சாப்பாடையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்களாம். இப்போது ஜாஸ்மின் மேலே இருக்கிற அந்த ஒரு கேர்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த 3 பொண்ணுங்களுக்குமே அதிகமாகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது ரஸியா ஜாஸ்மின் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ உன்னோட குடும்பம் இப்படி இதெல்லாம் வந்து ஓகே, ஆனால் நான் வந்து நம்மளோட கிளாஸ் லீடருங்கிறனால ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உன்னோட ஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து இங்கே எடுத்துகிட்டு வர வேலை வச்சுக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாருமே ஒரு கட் அடிச்சுட்டு வெளியே போகலாம், அந்த மாதிரி எதனா ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா, அப்பம்போது மட்டும் நான் சொல்கிறேன் ஃபோனை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாஸ்மின் அதை கேட்கலைங்க. தொடர்ச்சியாக அவங்க ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டீனில் உட்காந்து யூஸ் பண்ணுறது, அவங்களோட கிளாஸ் ரூமில் உட்காந்து யூஸ் பண்ணுறது, இப்படி நிறைய இடத்துல ரெஸ்ட் ரூமில் உட்காந்து யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே ரஸியா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வார்னிங்கும் கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், நான் ஹெச்எம்கிட்ட போயிட்டு சொல்லி கொடுத்துருவேன், என்னோடய ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது உனக்கு தான் நல்லது கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். அப்படி என்ன நீ அதில் நோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சண்டையும் வருதுங்க. அது கொஞ்சம் காலப்போக்கில் சரியாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க ரஸியாவும். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் கேண்டீனில் ரஸியாவும் ஜாஸ்மினும் அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ரஸியாவோட கை தெரியாதனமாக ஜாஸ்மினோட உடம்புல, அதாவது டச் ஆகும்போது, கீழே டச் ஆகும்போது அவங்க ஃபோனை வந்து அந்த ஸ்கர்ட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. அது வைப்ரேட் ஆகுதுங்க. வைப்ரேட் ஆனதுமே ரஸியா முறைச்சிக்கிட்டே ஜாஸ்மினை பார்க்குறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே, சரி போய் தொலை, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு சீக்கிரமாக பேசிட்டோ, உனக்கு யார் கால் பண்ணுறது இந்நேரத்தில், அதுவும் ஸ்கூலில் இருக்கும்போது யார் கால் பண்ணுறா, சரி போ யாருன்னு பாருன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரஸியா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்குமே ஜாஸ்மினை காணோம். என்னடா அது ரொம்ப நேரமாச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டுன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கேண்டீனில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஜாஸ்மின் அவங்க கையில் இருக்கிற அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி போயிட்டு பயந்துக்கிட்டே அழுகிற ஸ்டேஜில் நிற்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரஸியாவுக்கு தப்பாக படுதுங்க. இன்னொன்று, நம்ம எபிசோடு 1ல் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தேர்ட் ஐ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போது இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே ரஸியாவும் ஜாஸ்மினும் மட்டும்தான் நிற்கிறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன், யாரோ ஒருத்தவங்க அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ரஸியாவுக்கு வருதுங்க. அவங்களோட சின்ன வயசில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரீகால் ஆக ஆரம்பிக்குது. இப்போது ஜாஸ்மினோட கையை பிடிச்சு, ஏய் என்னாச்சுடி, வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, எனக்கு 2 நாளாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குடி, யாரோ ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, கால் பண்ணாங்கன்னா எடுத்து பேச வேண்டியதானே, யாருன்னு கேட்க வேண்டியதானே, இல்லை இங்கே பாருன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாங்க. 4ன்னு சொல்லிட்டு சிங்கிள் டிஜிட்டில் கால் வருதாங்க. சிங்கிள் டிஜிட் நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கு கால் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி 2 நாளுமே 2, 3, 4, 5 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்லேருந்து அந்த பொண்ணுக்கு கால் வருது. சரி அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே, யாருன்னு சொல்லி கேட்கலாம்ல, எதனா கஸ்டமர் கேரா இருக்கும், இல்லை எதனா ப்ராப்ளமா இருக்க போது, என்னன்னு கேள்றின்னு சொல்லும்போது, இல்லடி நான் அட்டன் பண்ணி காதுல வச்சேன், யாருமே பேச மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பாஷையில விஸ்பரிங் பண்றாங்க, என் காது கிட்ட காண்ட்டு இப்படி விஸ்பரிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜாஸ்மின் திட்டுறாங்க, நீ எதனா ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருக்காத, மேபி யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்க, உன்னோட ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்களே உனக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி கலாய்க்கலாண்டி, யாருன்னா பிராங்க் பண்ண போகிறாங்க, இல்லைனா புல்லி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறாங்க. ஆனால் ஜாஸ்மின் கேட்குற மாதிரி இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோன் நம்பர் அவங்களோட அண்ணன், அப்பா, அம்மா, பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்கள ஃபூலிஷ் ஆக்க போகிறது? ரஸியா ஜாஸ்மினை ஒரு மாதிரி காம் டவுன் பண்ணி அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிளாஸ் எல்லாமே ஆரம்பிக்குதுங்க. ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் இந்த ஜாஸ்மின்ங்கிற பொண்ணு ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க கிளாஸ் ரூமை விட்டு. மற்ற 2 பொண்ணுங்களுக்கும், ஃபரினாக்கும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் பெருசாக தெரியலைங்க. ஆனால் ரஸியாவுக்கு தெரியும் இவங்க எதனால் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்கங்கிறது. என்ன இது இத்தனை தடவை கால் வருதுன்னா யார் இவளை வந்து ஒரு மாதிரி ப்ராங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு மாதிரி கோவமாக தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ஜாஸ்மின் எப்பயுமே ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு வார்த்தை சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. இங்கே பாரு ஜாஸ்மின், அந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் எடுக்காத, முடிஞ்சால் உன்னோட ஃபோன் நம்பரை மாற்றிடு, அந்த சிம்மை வந்து கலட்டி போட்டு வீட்டில் வேற ஒரு நம்பர் வாங்கி கொடுக்க சொல்லு, இல்லைனா ஃபோனையே எடுத்துகிட்டு வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. எப்பயுமே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கால் பண்ணி பேசுவாங்களாம் வீட்டில் இருந்து.
அன்னைக்கு ஜாஸ்மின் மட்டும் கால் பண்ணவே இல்லை, கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. ரசியா அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜாஸ்மினை பார்க்கவே இல்லைங்க. ஜாஸ்மின் அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கே வரலையாங்க. மதியானம் வரைக்குமே அவங்க வரவே இல்லை. ரசியாவோட மைண்ட் ஃபுல்லாவே ஒரு மாதிரி நெகட்டிவா ஓடிட்டு இருக்குதுங்க. ஒருவேளை ஜாஸ்மினுக்கு எதனா ஆபத்தா இருக்குமா, அவளுக்கு எதனா ஆயிருக்குமாங்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருந்திருக்குது. லஞ்ச் பிரேக் அப்புறமா ஜாஸ்மின் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் யாரு கூடயும் பேசாம அமைதியா அவங்க பாட்டுக்கு லாஸ்ட் பெஞ்சில் போயிட்டு உட்காந்துட்டாங்களாம். இப்போ ரசியா போய் ஜாஸ்மின் கிட்ட கேட்கறாங்க, என்னாச்சுடி, எதனா பிரச்சனையா, ஏன் காலையில ஸ்கூலுக்கு வரல, நேற்று நைட்டு நான் ஃபோன் போட்டப்ப கூட நீ ஏன் எடுக்கல, நீ ஏன் ஃபோன் பண்ணல, என்னாச்சு, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஜாஸ்மின் ரசியா கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும், கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அவங்களோட ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 21 மிஸ்டு கால் கிட்ட வந்திருக்குதுங்க. லைக் ஒரு டயல் நம்பரே வந்து ஒரே டிஜிட். லைக் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் 9 நினைக்கிறேன். 9 ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துட்டு அவளுக்கு. நான் வந்து பார்த்துட்டு ஸ்பாம் கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், என்னாச்சு அட்டன் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். அட்டன் பண்ண ப்ரோ, யாரோ மைக்கு கிட்ட வந்து விஸ்பர் பண்ணாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னான். லைக் யாரோ பேசுகிறாங்க, பட் ஆனால் விஸ்பர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ரசியா ஜாஸ்மினை திட்டுறாங்க, நான் தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணாத, ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு வராதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு எடுத்துகிட்டு வந்த, அந்த ஃபோன் நம்பர் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணி பேச, இல்லைன்னா என்கிட்டே கொடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு 4 தடவைக்கு மேலே இவங்க 2 பேருமே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த ஃபரினாவும் ஆயிஷாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே கோபமாகி எந்திரிச்சு அவங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. என்னாச்சுடி, ஏன்டி அடிக்கடி வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு 2 பேருக்குள்ள எதனா பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இப்போ ரசியா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஏய் லூசு மாதிரி பேசாதீங்கடி, யாரோ ஒருத்தவன் ஃபோன் பண்ணி கலாய்க்கிறானா, எடுத்து பேச வேண்டியதானு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் 9ங்கிற ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்ல இருந்து கால் வருதுங்க. இந்த டைம் இந்த 4 பொண்ணுங்களுமே ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கிறாங்க. இப்போ ஜாஸ்மினை அட்டன் பண்ண சொல்றாங்க ஃபரினா. அட்டன் பண்ணி அவங்க காதுல வைக்கும்போது மறுபடியும் அந்த விஸ்பரிங் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதுங்க. இங்க பாரு, நான் சொன்ன நம்பலையில, இந்த சத்தம் கேட்குது பாருன்னு சொல்லிட்டு ஃபரினா கிட்ட கொடுக்கும்போது ஃபரினா காதுக்கும் லைட்டா யாரோ ஒருத்தவங்க முணங்குற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனால் என்ன பேசுறாங்கிறது தெரியல. இப்போ ரசியா வாங்கி கேட்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லை. ஏய் என்னடி உளர்றீங்க, அவ சொல்றாங்கிறக்காண்டி நீங்க சொல்லாதீங்க, எந்த சத்தமுமே கேட்கல, அமைதியா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க உன்னோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்பயே இந்த ஃபோனை வந்து உடச்சி போட்டுரு, அப்படி இல்லைனா இந்த சிம்மையாச்சும் கலட்டி போட்டுருங்கிற மாதிரி சொல்லும் போது ஜாஸ்மின் ஒரு மாதிரி கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏய் ஏண்டி அழுகிற, நான் சும்மா சொன்னேன், எனக்குமே கேட்டுச்சு, யாரோ ஒருத்தவங்க விஸ்பரிங் பண்றாங்க, இது எனக்கு என்னவோ தப்பா தான் படுது, போதுமா, நீ அழுகாத, முதல்ல இந்த ஃபோனை இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்ககிட்டே ஃபோனை கொடுத்துட்டு 4 பேருமே அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள் காலையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. ரசியாவும் ஜாஸ்மினும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்குறாங்க. ரசியா லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்குறாங்க, ஜாஸ்மின் அவங்களுக்கு ரைட் சைடில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ ரசியாக்கு லெஃப்ட் சைடில் தான் ஒரு விண்டோ இருக்குமாங்க. இவங்களோட ஸ்கூல்ல ஏசிலாம் கிடையாது. ரசியாக்கு லெஃப்ட் சைடில் செம்ம ஹீட்டாக தான் இருக்குது. வெளியே வெயில் அடிக்குதுங்கிற காரணத்தினால கொஞ்சம் ஹீட்டான காத்துலாம் இவங்க மேலே அடிச்சிட்டு இருக்குதாங்க. ரைட் சைடில் ஜாஸ்மின் வந்து ஒரு மாதிரி படுத்தே கிடந்துருக்காங்க. என்னாச்சுடி, காலையிலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற, ஒரு மாதிரி படுத்தே இருக்கிற, எதனா பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. எப்பயுமே காலையில் ஜாஸ்மின் கிட்ட ரசியா கேட்குற கேள்வி தான். நாங்கள் கேட்கும்போது அதுக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுறாங்க. என்னாச்சடி, காய்ச்சல் எதுனா அடிக்குதான்னு சொல்லிட்டு கையை தொட்டு பார்க்கும்போது அப்போ தான் ரசியாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஜன்னல்லேருந்து அவங்களுக்கு அனல் காற்று தான் அடிச்சிட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஜாஸ்மினை தொட்டா ஒரு மாதிரி ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற மாதிரி சில்லுன்னு இருக்கிறாங்களாம். இவங்களோட கையே அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இல்லை, அப்புறம் எப்படி இவங்களுக்கு அடுத்து உட்காந்துருக்கிற ஜாஸ்மினோட கை ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். ரசியாவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுங்க சின்ன வயசுலேருந்தே. இந்த தேர்ட் ஐ கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதன் அடிப்படையில் இவங்களோட உடம்புக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத ரசியா உணர்றாங்க. இப்போ ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டியாடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் ஒன் வேர்ட்லேயே ஆன்சர் பண்ணுறாங்க. ரசியா திட்டுறாங்க. ஏய் ஜாஸ்மின், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வந்ததுலேருந்தே கீழே குனிஞ்சே படுத்துருக்கிற, ஏன் என்னை பார்த்து பேச மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க புர்கா போட்டிருப்பாங்களாம். அதை மூடிட்டு லைட்டாக அவங்களோட கண்ணு மட்டும்தான் தெரியுதான், அதுவுமே முடியெல்லாம் மறைச்சிருச்சாங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறது மட்டும் ரசியாவுக்கு தெரியும். அன்னைக்குன்னு பார்த்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பீரியடில், அதாவது பொதுவாகவே நம்மளோட ஸ்கூல்லலாம் ஒரு ரகடான டீச்சர் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே, டீச்சரோ சாரோ இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் பீரியடுக்கு வராங்க. அவங்க வந்ததுமே, அதாவது எப்பயுமே உங்களோட கிளாஸ் ரூமில் ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் நடக்குமாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சு நின்று ப்ரேயர் பண்ணிட்டு தான் உட்காருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டீச்சரும் வராங்க. அந்த டீச்சர் வந்ததுமே எல்லாருமே பயந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இந்த டீச்சர்லாம் வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறது சகஜம்தான். அதுலேயும் இந்த டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கிற ஒரு டீச்சராக. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே பயந்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. ஜாஸ்மின் மட்டும் எந்திரிக்கவே இல்லையாங்க, உட்கார்ந்தே இருக்கிறாங்க, அதுவும் படுத்து இருக்கிறாங்க.
இப்போ ரசியா ஜாஸ்மினோட கையை பிடிச்சு உழுக்குறாங்க. எந்திரி, டீச்சர் வந்துட்டாங்கடி எந்திரின்னு சொல்லிட்டு கில்லவும் செய்கிறாங்க. நோ ரெஸ்பான்ஸுங்க. இது அந்த டீச்சர் கவனிச்சுட்டு நேராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார சொல்லிட்டு நேராக இவங்களோட பெஞ்சுக்கு வந்துட்டு, ஏன் மேடம் எந்திரிச்சு நிற்க மாட்டாங்களோ அப்படிங்கும்போது, இல்லை மேம் அவளுக்கு வந்து கால் வலி, அதனால தான் உட்காந்துருக்கிறா, கால் வந்து ஒரு மாதிரி மரத்து போச்சான் அப்படிங்கும்போது, கால் மரத்து போச்சுன்னா எந்திரிச்சு நின்னா தானமா சரியாகும், ஏய் ஜாஸ்மின் எந்திரி அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அப்போ தான் எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. அவங்க கண்ணே ஒரு மாதிரி செவன்னு இருந்திருக்குதுங்க, செவந்து போய் இருந்திருக்குது. கண்ணுக்கு கீழே கருவளையம், ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிறாங்க. இப்போ அந்த டீச்சரே கேட்குறாங்க, என்னாச்சுமா அவளுக்கு எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ரசியா சமாளிக்கிறாங்க. ஆமாம் டீச்சர், அவளுக்கு வந்து மென்சஸ் டைம், அவளுக்கு தூக்கமே இல்லை, நைட்லாம் வந்து ஒரு மாதிரி வயிறு வலியாக இருந்துச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து சரி ஓகே ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க சொல்லிடுறாங்க டீச்சரும். இப்போது ப்ரேயர் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஜாஸ்மின் மட்டும் படுத்தே இருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க ரசியா. ப்ரேயர் நடக்கும்போது அந்த கிளாஸ் ரூமே ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கும் இல்லையா, அந்த சத்தத்துக்கு நடுவில் பயங்கரமாக சொரியிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. காலை யாரோ ஒருத்தவங்க சொரிகிறாங்க. அது போக அந்த பெஞ்சும் ஆடுது. இப்போ நான் தான் ரசியான்னு வச்சுக்கோங்களேன், நான் நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன்னா எனக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த ஜாஸ்மின் கீழே குனிஞ்சு அவங்களோட காலை போட்டு சொரின்னு சொரிகிறாங்க. அவங்க சொரிகிற அந்த வேகத்துக்கு அந்த சத்தமும் கேட்குது. அதே நேரத்தில் அந்த பெஞ்ச் வந்து இவங்களுக்கு ஒட்டி தான் இருக்குமா. இப்போ நான் உட்காந்துருக்கிறேன்னா எனக்கு இந்த அளவுக்கு இருக்குமா, இவங்க கீழே போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமா, அது கீழே கொஞ்சம் வளைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பெஞ்சே ஆடுதுங்க. அந்த சத்தமும் பயங்கரமாக கேட்குது ரசியாவுக்கு மட்டும். மற்றவங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரசியா மெதுவாக கீழே குனிஞ்சு பார்த்தா ஜாஸ்மின் காலை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கிறாங்களாம். ஏய் என்னாச்சுடி, ஏன்டி சொரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை, பேசவே இல்லை. இவங்களுக்கு பயம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே ப்ரேயரை முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீச்சருக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். இவங்களோட ஃப்ரெண்டுங்கிறனால இவங்க தான் கேர் பண்ணி பதில் சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள ஒரு மாதிரி உழுக்குறாங்க, உடம்ப உழுக்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா இப்போதான் ஜாஸ்மின் மெதுவாக படுத்திருந்த தலையை மேலே எடுத்து பார்த்து, அதாவது ரசியாவை பார்த்து கீழே கீழே அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. என்னடி இருக்கு கீழே, ஏண்டி ஒரு மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருக்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்கும்போது கண்ணுலாம் கலங்கி போய் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. கீழே பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரசியா அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மெதுவாக குனிஞ்சு பார்த்தா ஒரு மாதிரி செவந்து போய் ரத்தம் வந்துட்டு இருக்குதாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக சொரிஞ்சிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினோட கையில் அந்த அளவுக்கு நகமே கிடையாது. ஆனால் அவங்களோட காலில் நகத்தை வச்சு பரண்டுன மாதிரி கோடு விழுந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. அது போக அவங்க காலுக்கு பின்னாடி கருப்பு கலரில் ஒரு உருவம், அந்த உருவத்துக்கு 2 கண் இருக்குதுங்க. அது ஒரு சின்ன குழந்தையோட உருவம் மாதிரி இருக்குது. பின்னாடி ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குதான். பின்னாடி 2 கண்ணு தெரிஞ்சிச்சு. லைக் ரெட் கலர், லைக் நல்ல டார்க் பிளேஸில் 2 லைட் வச்சு, ரெட் கலர் லைட் வச்சு காமிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி 2 கண்ணு. அது வந்து எப்படி இருக்குன்னா அவளோட முட்டிக்காலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு லைக் எட்டி பார்க்குதான். அதோட கண்ணை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க ரசியாக்கு. இதை டீச்சர்கிட்ட சொல்லணும் போலையும் இருக்கு. அதே நேரத்தில் சொன்னா எதுனா ஒன்று இவளுக்கு நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ரசியாக்கு டக்குன்னு தெரியலைங்க. ஒரு மாதிரி மைண்டே பிளாக் ஆகி உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ ப்ரேயர் முடிஞ்சு கிளாஸ் ஆரம்பிக்குதுங்க. மறுபடியும் ஜாஸ்மின் காலை சொரிகிறாங்க. இப்போ ரசியாக்கு பயம் வந்து ஆயத்துல் குர்ஷின்னு சொல்லிட்டு ஒரு சூறா ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்டோரியில பார்த்துருப்போம். முஸ்லீம் ஸ்டோரிஸ்ல ஆயத்துல் குர்ஷிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்க, ஒரு சூறா. அது இந்த மாதிரி தீய சக்திகளை அவங்க உணரும் போதும் ஒரு சூறாவாங்க. இப்போ இவங்களோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது ரசியாவுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுல இருந்திருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆயத்துல் குர்ஷி ஓத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் போகுது. ஜாஸ்மின் நார்மல் ஸ்டேஜுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம ஜாஸ்மின் கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. இப்போ ரசியாவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்து அவங்க ஒதுங்கி போயிட்டு செவத்தை ஒட்டி உட்காந்துடுறாங்க. இப்போ ஜாஸ்மினும் ரசியாவுக்கு பக்கத்துல போய் ஒட்டி உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அவங்க புக்கு மேல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. என்னமோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. இப்போ ரசியா பாடத்தை கவனிச்சுக்கிட்டு, அது சயின்ஸ் கிளாஸாங்க, சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நோட்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்கிறாங்க ஜாஸ்மின். ரசியாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏய் இப்போ நீ தானே சிரிச்ச, எதுக்கடி சிரிச்சன்னு சொல்லி கேட்டா அவங்க தூங்கலை, சும்மா தான் படுத்திருக்கிறாங்க. மெதுவாக இவங்க பக்கம் தலையை திருப்பி கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, செவந்து போய் சும்மா தான் சிரிப்பு வந்துச்சு, அதான் சிரித்தேன், எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டி பிரச்சனை தாண்டி, எதுக்கடி சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிற, அதாவது நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க ஜோக் சொன்னாங்கன்னா லைட்டாக சிரிப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி மாடுலேஷனில் அவங்க சிரிச்சிருக்கிறாங்க.
சீரியஸா கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா மறுபடியும் அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. ரசியா விடாம ஆயத்துல் குர்ஷிய அந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜாஸ்மின் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம, அதாவது கிளாஸ் டீச்சர்கிட்ட எதுவுமே சொல்லாம, இவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம திடீர்னு எந்திரிச்சு ஓடுவாங்களா வெளியே. கிளாஸ் ரூமை விட்டு வெளியே எந்திரிச்சு ஓடி இருக்கிறாங்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே. என்னாச்சு ரசியா, என்ன அந்த பொண்ணு இப்படி ஓடுறா, எதனா உங்ககிட்ட சொன்னாலான்னு சொல்லிட்டு ரசியா கிட்ட தான் அந்த கிளாஸ் டீச்சர் கேட்கறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வாமிட் வந்துருச்சு மேம், அதனாலதான் ஓடுறா, அதுக்கேண்டி சிரிச்சுக்கிட்டு ஓடுறா, சரி போ அவளை என்னாச்சுன்னு சொல்லி பாருன்னு சொல்லிட்டு இவங்களே அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ரசியாவும் எந்திரிச்சு பின்னாடியே ஓடுறாங்க. ரசியா போயிட்டு பாத்ரூம்ல பார்த்தா அங்க ஜாஸ்மின் இல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல. தேர்ட் ஃப்ளோர்ல போய் பாக்குறாங்க, அங்கேயுமே இல்ல. இப்ப இவங்க பார்க்காத ஒரே இடம்னா இவங்களோட மொட்டை மாடி தான். வெளியே அடிக்கிற வெயிலுக்கு ஜாஸ்மின் எதனால மொட்டை மாடிக்கு போய் நிக்க போறா, சரி அங்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மைண்ட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சந்தேகம் வந்து மேலே போய் பார்த்துருக்குறாங்க. மொட்டை மாடியில வாட்டர் கீழே கொட்டுற மாதிரியான இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. நாம ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு டேப் இருக்குமாங்க. அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தண்ணி கீழே போய்கிட்டு இருக்குது. ஜாஸ்மின் மட்டும் தனியா மொட்டை மாடியில நின்றுட்டு இருக்கிறாங்களாம். தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு விஸ்பரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இப்போ ரசியாவால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஒரு மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜி டு த கோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அந்த மொட்டை மாடியில யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்ப ரசியா வேமா ஓடி போய் ஜாஸ்மினை திருப்பி கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அறை விட்டதுக்கு அப்புறமா ஜாஸ்மின் நார்மல் ஆயிடுறாங்க. ஏய், இப்ப நீ என்னை அடிச்சியா, என்னாச்சு, நம்ம ஏண்டி மாடியில வந்து நின்றுட்டு இருக்கிறோம், டீச்சர் எதனா சொல்ல போறாங்கடி, வாடி கீழே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ஒரு மாதிரியாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற, காலையில வந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லை ரசியா, நான் நேற்று நைட்லேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கிறேன். எனக்கு அந்த ஃபோன் கால் வந்ததுலேருந்தே யாரோ ஒருத்தவங்க என் கூட பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. யாரோ ஒருத்தர் என்னை கைடு பண்ணுறாங்க. இப்போ கூட இந்த மாடியிலேருந்து உன்னை தள்ளி விட்டுட்டு என்னையும் குதிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது ரசியாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. அம்மா தாயே, நீ முதல்ல வா கீழே போகலான்னு சொல்லும்போது இப்போது நல்லா பேசிகிட்டு இருந்த ஜாஸ்மின் சரி சரி நான் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரல, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வந்தியா இல்லையான்னு கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரசியா கேட்கும்போது நான் உங்ககிட்ட பேசலை, அங்கே பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. ரசியா திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. மொட்டை மாடியில் ரசியாவும் இந்த ஜாஸ்மின்ங்கிற பொண்ணு மட்டும்தான் தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அந்த பொண்ணு கையை காட்டுறாங்க, வா கீழே போகலாம், எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரசியா கூப்பிடுறாங்க. ஜாஸ்மின் கையை தட்டி விடுறாங்க. இங்கே பார், என்னால் வர முடியாது, உனக்கு புரியுதா, எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு, நீ கீழே போ, நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அடம் பிடிச்சிருக்காங்க. ஜாஸ்மின் இப்போ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க ரசியா கிட்ட. ரசியாக்கு இவங்க நார்மலா பேசினாலே பயம் வருது. இப்போ சிரிச்சுக்கிட்டே பேசும்போது இன்னுமே ஒரு மாதிரி கிரீப்பியா பயங்கரமா இருந்திருக்குதுங்க. இவங்களால நல்லாவே உணர முடியுது, உடம்பெல்லாம் புல்லரிக்குது. பாடி எதுவாக இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே துவா ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஓதி ஊதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊதி விட்டுறலாம் இவளை இப்போதைக்கு நார்மல் ஆக்கலாங்கிற பட்சத்தில் துவா ஓத ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரசியா. இப்போ ஜாஸ்மின் எதுவுமே பேசாம சிரிக்காம மெதுவா கழுத்தை மட்டும் இப்படி சாச்சு அந்த பொண்ணை பார்த்துருக்குறாங்க. அதாவது ரசியாவை பார்த்துருக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே கிரீப்பியா. ஆனால் சத்தம் கேட்கல, பல்ல மட்டும் காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் முழிச்சுக்கிட்டு இவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னுமே பயம் வருது. ஆனால் ரசியா அந்த துவா ஓதுறதை மட்டும் நிப்பாட்டவே இல்லைங்க. ஓதி ஊதுனதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாஸ்மினே வா கீழே போகலான்னு சொல்கிறாங்க. இப்போது ரசியா ஜாஸ்மினோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கீழே போகும்போது அவங்களோட கை ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்திருக்குதுங்க. டெட் பாடியோட கை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி இருக்கும் இல்லையா, ஃப்ரீசருக்குள்ளே வச்ச மாதிரி. இப்போ ரசியா துவா ஓதுறதை நிப்பாட்டாமல் ஓதிக்கிட்டே ஜாஸ்மினோட கையை பிடிச்சி கீழே கூட்டு வரும்போது ஓதி முடிக்க போகிற அந்த நேரத்தில் கையை உதறி விட்டாங்களாங்க ஜாஸ்மின். எதுக்கு இவ்வளோ டைட்டாக பிடிக்கிறேன் என்னோட கையை, நான் தான் வந்துக்கிட்டு தானே இருக்கேன், வா கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறாங்க கிளாஸ் ரூமுக்கு. இப்போ ரசியாவும் பின்னாடியே ஓடி இருக்கிறாங்க. எதுவுமே பேசாமல் ஜாஸ்மின் நார்மலாக போயிட்டு உட்காந்துட்டாங்களாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி போய் உட்காந்துக்கிட்டாங்களாம். இப்போ லஞ்ச் பீரியட் வந்திருக்குதுங்க. மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே இவங்களை பார்க்குறாங்க, ஃபரினாவும் இன்னொருத்தவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கிட்ட என்ன நடந்துச்சு ஏதுங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிறத மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருதுங்க. அதனாலேயே கேட்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு ரசியாவுக்கு தெரியல. இப்போ ரசியாவுமே கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, ஒரு நாளைக்கு மட்டும் அவளை கண்டுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவளை, எல்லாருமே ஒன்றா இருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்கூல் நிர்வாகம் வந்து நம்ம மேலே எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அவளோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும், எல்லாருமே அவளை வந்து ஒரு அமானுஷமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கங்கிற பட்சத்தில் போய் சொன்னதுக்கப்புறமா மற்ற 2 பொண்ணுங்களும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போது ரசியா ஜாஸ்மினை கூட்டு போயிட்டு கேண்டீனில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு அந்த ஸ்கூல்லையே இமாம்னு ஒருத்தர் இருப்பாராங்க. அதாவது ரொம்ப வருஷமா அங்கே இருக்கிற ஒரு பர்சனா, லைக் நம்ம அந்த தர்காலெல்லாம் பாய் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சூறா ஓதுறது இந்த மாதிரியான பேய்களெல்லாம் ஓட்டுறதுல அவங்களுக்கு பெரும்பங்கு இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு இமாம் கிட்ட போயிட்டு ரசியா சொல்லிடுறாங்க நடந்த விஷயங்கள்லாம். சொன்னதுக்கு அப்புறமா அவரு நீ ஓரமா நில்லு, என்ன நடந்தாலும் அங்கே வராதுன்னு சொல்லிட்டு
அந்த கேண்டீனுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே தான் இப்போ ஜாஸ்மின் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இமாம் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு உட்கார்றாரு. அவரையும் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக பார்த்து சிரிச்சிருக்கிறாங்க ஜாஸ்மின். அவர் ஓத ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஓத ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்களோட கையை பிடிச்சு, அதாவது ஜாஸ்மினோட கையை பிடிச்சு ஒரு கருப்பு கலர் கயிறை கட்டி விட்டுட்டு அவங்களுக்கு இந்த ஜம்ஜம் வாட்டர்லாம் எடுத்து முகத்தில் தெளிக்கும் போதும் இவங்களை எப்படி பார்த்தாங்களோ, ரசியாவை ஜாஸ்மின் மொட்டை மாடியில் வச்சு எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தலையை மட்டும் இப்படி சாய்ச்சி கிரீப்பியாக சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த இமாம் ஓதுறதை நிப்பாட்டலையாங்க. அவர் பாட்டுக்கு சூறா ஓதிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் வந்த வேலையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, உன்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கணுமே, யாரோட பொருளையாச்சும் நீ எடுத்துட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜாஸ்மின் கிட்ட கேட்கிறாரு. ஜாஸ்மின் அதுக்கும் நக்கலா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டே இருந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. அதாவது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அந்த டேபிள் மேலேயே அப்படியே படுக்க வச்சுட்டு இந்த இமாம் இப்போ இவங்களை கூப்பிடுறாரு, ரசியாவை. ரசியா கிட்டையும் கேட்கிறாரு, அவகிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குமா, யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ண, இவ யூஸ் பண்ணவே கூடாத ஒரு பொருளை அவ எடுத்துட்டு வந்துட்டா, அதனால தான் அவள் இப்படி இருக்கிறா. இப்போதைக்கு அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நார்மல் ஆயிடுவா இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் அந்த ஒரு அமானுஷத்துக்கிட்ட இருந்து இவளை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவளோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ ரசியாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையாங்க. இப்போ அந்த இமாம் சில வார்த்தைகள்லாம் எழுதி, இந்த ஆயத்துல் குர்சி மாதிரியான சில இந்த சூறாலாம் எழுதி 2 பேப்பர் கொடுக்குறாருங்க. ஒன்று இந்த ரசியா வச்சுக்கிறாங்க, இன்னொன்று அவங்களோட பேக்கில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போட முடியல. ஜாஸ்மின் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஜாஸ்மின் ஒரு மாதிரி வீக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல. அது போக இந்த மாதிரி ஒரு இமாம் வந்து அவங்க முன்னாடி உட்கார்ந்ததும் அவங்க கையில் வந்து கயிறை கட்டினது, இது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்க. இவங்க உன்னோட நல்லதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கிறேன், உனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணு, நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே சொல்லாத, நீ பாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடு, அல்லாஹ் மட்டும் மனசில் வச்சுக்கோ, அது போக ஆயத்துல் குர்சி நீ ஓதிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியே அனுப்புறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரசியாக்கு ஜாஸ்மின் கிட்ட இருந்து காலே வரல. ஒரு வழியா ஜாஸ்மின் கால் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணி, என்னாச்சுடி, எதுனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது ஜாஸ்மின் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ சில் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நான் வச்சிருந்த அந்த ஃபோனால தான் ஆரம்பிச்சிருக்குது, அந்த ஃபோன் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் யாருதுன்னா அவங்க அண்ணனோட தாங்க. அதாவது ஜாஸ்மினோட அண்ணன் கனடாவில் 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்க. 6 மாதம் அங்கே ஒர்க் பண்ணுற அந்த நேரத்தில் அவர் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவாராம். என் தங்கச்சியுமே ஒரு ஃபோன் கேட்டுக்கிட்டே இருந்தா, நான் போகும்போது உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, ஏன் போகும்போது வாங்குற, இப்பயே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஃபோனை வாங்கி அவரோட சூட் கேஸில் வச்சுட்டாராங்க. என்னைக்கு அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்தாரோ அன்னையிலேருந்து அவரோட வீட்டில் அமானுஷ்யமாக நடந்திருக்குது. கனடாலேயே அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லேப்டாப்புக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குமா. அந்த டேபிள் கீழே டக்குன்னு குனிஞ்சு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். சைடு கண்ணில் பார்த்தா ஏதோ ஒரு ஷேடோ தெரியுமா. அது போக கால் பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதாவது இப்போ ஜாஸ்மினுக்கு அரிச்சிச்சு இல்லையா, அதே மாதிரி அவங்க அண்ணனும் சொரிய ஆரம்பிச்சிருக்கிறாரு. சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கீழே ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. அந்த உருவம் கீழே இருக்கிறது உண்மைதானான்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் கரண்ட் கட்டான். ஃபோனில் டார்ச் லைட்டை ஆன் பண்ணியிருக்கிறாரு. ஆன் பண்ணி அவரோட ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்குது. அவருமே ஆயத்துல் குர்சிங்கிற அந்த சூறாவை ஓத ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாருங்க. இது எதனாலங்கிறது அவங்க அண்ணனுக்கு தெரியல. அடுத்த ஒரு வாரத்துக்கு படுத்த படுக்கையா இருந்திருக்கிறாரு. ஹெவி ஃபீவராங்க. எதனால அவருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கிறதே தெரியாம அவர் கனடால இருந்து வாங்கிட்டு வந்த அந்த ஃபோனை அவரோட தங்கச்சியான ஜாஸ்மின் கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த ஃபோன் என்னைக்கு ஜாஸ்மின் கிட்ட வந்துச்சோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே அவங்களுக்கு அமானுஷத்துக்கு மேல அமானுஷமா நடக்க ஆரம்பிச்சிருக்குது, வீட்லையும் ஸ்கூல்லையும். இப்போ ஜாஸ்மின் கரண்ட்ல இந்த இமாம் வந்து மந்திரிச்சு விட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க அண்ணன் வந்து கேட்டிருக்கிறாரு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிற, எதனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இந்த ஃபோனை நீ என்கிட்ட என்னைக்கு கொடுத்தியோ இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்லேருந்து நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு A to Z ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போது அவங்க அண்ணன் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஃபோன் அவங்களோட ஃபோன் கிடையாது, அதாவது அவரோட ஃப்ரெண்டோட ஃபோனும் கிடையாது. அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட பிறந்த அக்காவோட பொண்ணு ஒரு சின்ன குழந்தையாங்க. அந்த சின்ன குழந்தை ஆசையாக வாங்கின ஒரு ஃபோனா, அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அடம்பிடிச்சு வாங்கின ஒரு ஃபோனா. அந்த குழந்தை ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடு ரோட்டில் இறந்துருக்குதுங்க. இவங்க யாரோட ஃபோன்னா, அந்த ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு தான் இந்த ஃபோன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் எவ்வளோ க்ளோஸ்னா ரொம்ப க்ளோஸ். அப்புறம் லைக் சில பேருக்குலாம் வந்து ஃபோனை கீழே வைக்க மாட்டாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோன் ரொம்ப க்ளோஸாக. ஏன்னா அதில் தான் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ, அதெல்லாம் வந்து லாஸ்ட் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்குன்றதுனால அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்க பார்த்து செல்ஃபி வச்சுருக்காப்புல. அது வந்து ரொம்ப அவங்க அப்பா மாதிரி நினச்சி அந்த ஃபோனை வச்சிருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதை 8000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறாரு ஜாஸ்மினோட அண்ணங்கிட்ட.
ஜாஸ்மினோட அண்ணனும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நடந்திருக்குது. இவங்களுக்கும் அடுத்தடுத்து அமானுஷ்யத்துக்கு மேலே அமானுஷ்யமாக நடந்திருக்குதுங்க. அந்த ஃபோனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு ஜாஸ்மினோட அண்ணன்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்தாரு இல்லையா, அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அந்த குழந்தையோட ஆத்மா தான் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்குது, அதுதான் இவங்களை படாத பாடு படுத்துதுங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது ஜாஸ்மினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அண்ணன் ஒரு தர்காவுக்கு போயிருக்கிறாருங்க. அந்த தர்கால மாவிளக்கு ஏற்ற சொல்லுவாங்களாம். தொடர்ந்து 5 நாளைக்கு அந்த மாவிளக்கை ஏற்று, அது போக மந்திரிச்சு விட்டு அவங்களுக்கு கயிறுலாம் கட்டியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க இமாம் வந்து கட்டி விட்டார் இல்லையா, அந்த கயிறு மேலே இன்னொரு கயிறு கட்டி விட்டு இந்த பொண்ணை அடுத்த 5 நாளைக்கு அங்கே வந்து விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. அந்த தர்காவுக்கு போகிற வழியிலேயே அந்த ஃபோனை நடு ரோட்டில் போட்டு உடைச்சிருக்கிறாரு ஜாஸ்மினோட அண்ணன். உடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குதுங்க. அந்த தர்காவுக்கு போகும்போதும் ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குது. அந்த தர்காவில் போயிட்டு அந்த பாயை பார்த்துட்டு ஒரு நாள் மாவிளக்கு ஏற்றிட்டாங்க, அடுத்து 4 நாள் வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க இல்லையா, அங்கேருந்து கிளம்பும்போது இவங்களோட வண்டி பஞ்சர் ஆயிடுது. சரி ஓகே, தங்கச்சியை மட்டும் ஆட்டோவில் அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ் ஆங்க. அந்த தண்ணி லாரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவங்க மிஸ் ஆயிட்டாங்களாம். இவங்களுக்கு பதிலாக வேற யாரோ ஒருத்தவங்களை அடிச்சு ஸ்பாட் அவுட்டாங்க அவங்க. அப்போது அவங்க அண்ணனுக்கு இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சு ஆட்டோவில் அவருமே இவங்க தங்கச்சி கூட வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்கிறாரு. இவ்வளோ தடங்கல்கள் வந்திருக்குது. அது போக அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பூனை, நல்லா புசு புசுன்னு ஒரு மாதிரி குண்டா இருந்த ஒரு பூனை, என்ன ஏது அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையாங்க, திடீர்னு ஒரு 2 நாளில் மெலிஞ்சி எலும்பு தொழுமாகி அப்படியே இறந்து போச்சாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஜாஸ்மினுக்கு ரத்தத்தை குடிக்கணும் போல இருக்குமாங்க. ஒரு பூனையை அப்படியே ஃபுல்லாக எடுத்து கடிச்சு சாப்பிடணும் போல இருக்குமா. அது போக அவங்களோட உடம்புல ரத்தக்காயம் எதுனா ஆக்கிக்கணும் போல தூண்டுமா. இப்படி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கு தோணுமாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த பொண்ணு அந்த தர்காவில் இருக்கிற பாய் சொன்ன மாதிரியே 5 நாள் மாவிளக்கு ஏற்றுறாங்க. அவர் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறமா அந்த பொண்ணு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ரஸியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தர்காவுக்கு போகிறது, அங்கே வந்து மந்திரிக்கிறது, இதிலலாம் நம்பிக்கையே கிடையாதாங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா, இந்த பொண்ணு சரியானதுக்கு அப்புறமா அது மேலலாம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சொன்னேன் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆக்சுவலி. இந்த நர்காக்கு போகிறதுக்கு அதுக்கெலாம் நான் வந்து தொழுகிறது ப்ரேயர் பண்ணுறது மட்டும் தான் நம்புவேன். ஆனால் இவன் வந்து அதெல்லாம் பண்ணி அவளுக்கு சரியாயிடுச்சுன்றனால எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வருது தான். இதுதான் ப்ரோ, இதுதான் அவங்கக்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி நரேட் பண்ண முடியுமோ நரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளவுதாங்க, இந்த எபிசோடு இதோட முடியுது. ரஸியா என்கிட்ட சொன்னதை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னுமே இவங்களுக்கு நடந்த 2 உண்மை சம்பவங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.